சங்கீதம் 84 4வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். வீட்டில் கர்த்தருடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் இருக்கிறப்போ நம்ம தகப்பன் நம்மளை விசாரிக்கிறவராக இருப்பார், நம்மளை பசியாற்றுறவராக இருப்பார், நம்மளோட எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்பா. அது மாதிரி தான் நம்ம கர்த்தரோட பவுல் சொல்கிறப்போ நம்மளை கர்த்தருடைய வீட்டார் அப்படின்னு சொல்லுவார். அதோடு மாத்திரம் இல்லை, நம்ம தேவனுடைய ஆலயம். அப்போது இந்த ஆலயத்திலேருந்து எப்பொழுதுமே துதி ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுத்து கொள்ளப்பட்டுகிட்டே இருக்கணும். அதை கண்ணுனால், காதுனால், வாயினால், கை கால், இந்த நம்மளோட இந்த ஐம்புலன்கள் கர்த்தரோட வீட்டை அழுக்காக்காதபடிக்கு, அதை கல்லர் குகையாக ஆக்கி விடாதபடிக்கு அது பாதுகாக்கப்படணும். அப்போ தான் கர்த்தரை இந்த இடத்துல எப்போவுமே துதி செலுத்துகிறப்போ இந்த